இயேசு கிறிஸ்துவின் இனிய நேற்று நாமத்தில் அன்பினால் வாழ்த்துக்கள். என்னை கேட்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறேன், உங்கள் வாழ்வின் சிறையிருப்பை மாற்றுகிறேன் என்று. எரேமியா 30வது அதிகாரம் அதனுடைய 18வது வசனம் இப்படியா சொல்லுகிறது. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் யாக்கோபுடைய கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்பி அவன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன். நகரம் தன் மண்மேட்டிலே கட்டப்பட்டு அரண்மனை முன்போல் நிலைப்படும். 4 காரியத்தை கர்த்தர் இந்த இடத்துல சொல்லுகிறார். திருப்புவேன், இரக்கம் செய்வேன், கட்டுவேன், நிலைப்படுத்துவேன். உங்க வாழ்க்கையில இன்று இருக்கிற சூழ்நிலை முழுமையும் கர்த்தர் திருப்ப போகிறார், முழுமையாய் திருப்ப போகிறார். இங்க இவங்க இஸ்ரவேல் ஜனங்கள் சிறையிருப்பில் இருக்கிற காலத்தில் நடந்த காரியத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் சிறையிருப்பில் இருக்கிறார்கள். சிறையிருப்பு அப்படின்னா ஒரு நாட்டில இருந்து இன்னொரு நாட்டிற்கு அந்த நாட்டினுடைய மன்னரால் அடிமைப்படுத்தப்பட்டு இவங்க கொண்டு போறாங்க. அவங்களுடைய கூடாரங்கள் சமாதானம் இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா இவங்க அந்த இடத்துல அடிமைகளா இருக்கிறாங்க. இவங்களுக்கு சுதந்திரம் கிடையாது. இவங்க நினைத்த மாதிரி எதையும் செய்ய முடியாது. அந்த சூழ்நிலையில் அதனாலதான் கர்த்தர் சொல்லுகிறார், அவன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன், கூடாரங்களின் சிறையிருப்பை மாற்றுவேன். அப்போ அவங்க வீட்டுக்குள்ள வந்தா சமாதானம் இருக்காது, அவங்க வெளியில போனா சமாதானம் இருக்காது, எங்க போனாலும் ஒரு அடிமையின் வாழ்க்கை தான், ஒரு சுதந்திரம் இருக்காது. கர்த்தர் அந்த சுதந்திரம் இல்லாமல் போராட்டம் நிறைந்த ஒடுக்கம் நிறைந்த சூழ்நிலையிலிருந்து திருப்புகிறேன் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு ஒருவேளை என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில ஒரு சமாதானம் இல்லாமல் ஒரு சிறையிருப்பு, லிட்ரலி ஒரு சிறையிருப்பு இல்லைங்க, ஆனா சிறையிருப்பு அனுபவத்தை தான் நான் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறேன்னு நீங்க சொல்லுவீர்கள் என்றால் இந்த வார்த்தை உங்களிடத்துல கர்த்தர் பேசுகிறார். உங்கள் சிறையிருப்பின் அனுபவம் மாறப்போகிறது. சிறையிருப்புல எதுவுமே விடுதலையோடு செய்ய முடியாது, எதுவுமே சந்தோஷமாய் செய்ய முடியாது. சோர்ந்து போய் உடைந்து போய் என்னை கேட்கிற உங்களை பார்த்துதான் சொல்லுகிறார், உங்கள் சிறையிருப்பின் அனுபவங்கள் மாறப்போகிறது. அதிலிருந்து உங்களை திருப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சிறையிருப்பிலிருந்து கர்த்தர் திருப்புகிறார். அதே நேரத்துல உங்கள் வாசஸ்தலத்தில் சமாதானம் உண்டாகும்படியாய் கர்த்தருடைய இரக்கம் வருகிறது. இரக்கம் செய்வேன் என்று சொல்லுகிறார். முதலில் உங்கள் வாழ்க்கையின் சூழ்நிலையை திருப்புகிறார், இரக்கம் செய்கிறார். அதன் பிறகு அந்த வசனம் சொல்லுகிறது, மண்மேடு போல இருந்த. இப்போ இவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் இன்னொரு தேசத்துல அடிமைகளா போயிட்டாங்க. இவங்க இஸ்ரவேல் தேசம் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு ராஜா ஒரு நாட்டுல யுத்தம் செய்து இவர்கள் ஜனங்களை அடிமையா பிடிக்கும்போது அங்க இருக்கிற எல்லாவற்றையும் தகர்த்து போட்டு விடுவார். பார்க்கறதுக்கு மண்மேடு மாறி இருக்கும். மாளிகைகளா அரண்மனைகளா இருந்ததெல்லாம் இப்ப மட்குவியல்களாய் சேர்ந்திருக்கும். இப்ப கர்த்தர் சொல்லுகிற, உன்னுடைய சிறையிருப்பை நான் திருப்பி உனக்கு இரக்கம் செய்கிற அந்த அதே நேரத்திலே உன் இழந்த எல்லாவற்றையும், இன்னைக்கு ஒன்றுமே இல்லாமல் உன்னை விட்டு விலகி போன எல்லாவற்றையும், இன்னைக்கு பார்ப்பதற்கு அங்க ஒரு அரண்மனை இருந்தது, ஒரு வீடு இருந்தது, ஒரு தோட்டம் இருந்ததுன்னு பார்க்கிறதுக்கு அடையாளமே இல்லாமல் மண்மேடாய் குவிக்கப்பட்ட மண்கள் போல இருக்கிற அந்த சூழ்நிலையில மறுபடியும் நான் கட்டுவேன் என்று சொல்லுகிறார். இந்த வசனத்தின் பின்பகுதி இப்படியா சொல்லுகிறார், நகரம் தன் மண்மேட்டின் மேல் கட்டப்படும். அந்த மண்மேடு போல இருக்குது, ஆனா அது மேல நான் உனக்கு மறுபடியும் நகரத்தை கட்டி தருவேன், மறுபடியும் எல்லாவற்றையும் உனக்காய் செய்து தருவேன். இதனால இழந்த எல்லாவற்றையும் கர்த்தர் உங்களுக்கு திருப்பி தரப்போகிறார். இழந்த சமாதானத்தை, இழந்த சந்தோஷத்தை, இழந்த குடும்பத்தின் ஒற்றுமையை கர்த்தர் திருப்பி தரப்போகிறார். ஆதியில் இருந்தது போல, நீங்கள் திருமணமான இருந்த நாட்களில் இருந்தது போல ஒரு பெரிய சமாதானத்தை மறுபடியும் கர்த்தர் தரப்போகிறார். உங்க வீட்டுல எந்த காரியத்துல எல்லாவற்றையும் இழந்தது போல நீங்க இன்னைக்கு என்னை பார்த்து கொண்டிருக்கிறீங்களோ, குறிப்பாய் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை குறித்து கலங்கி போய் அதன் நிமித்தம் உங்கள் கூடாரத்துல உங்கள் வீட்டுல சமாதானம் இல்லாமல் இருக்கிறதா? வெளியில பார்க்கறதுக்கு சந்தோஷமா இருக்கிறோம், ஆனா வீட்டுக்குள்ள வரும்போது வேதனையோடு போராட்டத்தோடு இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுகிறார், மண்மேடு போல இருக்கிற உங்கள் சூழ்நிலையை நான் மறுபடியும் மாற்றப் போகிறேன். அதன் மேல் நகரம் கட்டி எழுப்பப்பட போகிறது. உங்கள் பிள்ளையை மறுபடியும் திருப்பி கொண்டு வருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் பினான்ஸை மறுபடியும் திருப்பி கொண்டு வருவேன் என்று சொல்லுகிறார். திருப்பி கொண்டு வருகிறதோடு கர்த்தர் நிறுத்துவதில்லை, அதை கட்டி எழுப்புகிற அந்த நேரத்திலேயே நிலைப்படும் என்று சொல்லுகிறார். கடைசியாக அரண்மனை முன் போல நிலைப்படும். இப்போ ஒரு மண்மேடா இருந்த இடத்துல கர்த்தர் மறுபடியும் நகரத்தை கட்டி விட்டார், அரண்மனையை கட்டி விட்டார். அந்த அரண்மனை இனியும் மறுபடியும் அதே போல் ஆகிவிடுமோ அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இல்லை. கர்த்தர் திருப்புவார் என்றால், கர்த்தர் உங்களுக்காய் காரியங்களை செய்வார் என்றால்
அதில் கர்த்தருடைய இரக்கம் இருக்கும், கர்த்தருடைய கட்டுகிற கரம் இருக்கும், அதை நிலைப்படுத்தும்படி அவருடைய பாதுகாப்பின் கரம் இருக்கும். இந்த 4 காரியத்தை மறந்து விடாதீர்கள். அவர் உங்கள் சூழ்நிலையிலிருந்து உங்களை திருப்ப போகிறார், உங்களுக்காய் இரக்கம் செய்ய போகிறார், உங்கள் வாழ்வை மறுபடியும் கட்டுகிறார், நிலைப்படும்படி அவருடைய பாதுகாப்பை கொடுக்கிறார். இது உங்கள் வாழ்க்கையில் அப்படியே சம்பவிக்க போகிறது. எந்த சூழ்நிலையில் நீங்கள் என்னை கேட்டுக்கொண்டிருந்தாலும், அது ஒரு உங்கள் பிஸ்னஸாக இருக்கலாம், உங்கள் ஊழியமாக இருக்கலாம், குடும்பம் சம்பந்தப்பட்ட காரியங்களாக இருக்கலாம், அது பிள்ளைகளுடைய காரியமாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் மறுபடியும் திருப்பி இரக்கம் செய்து கட்டுவேன், நிலைப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். திருப்புகிற கர்த்தர் இரக்கமும் செய்கிறார், கட்டவும் செய்கிறார், நிலைப்படுத்தவும் செய்கிறார். உங்களுடைய வாழ்க்கையிலே இது இயேசுவின் நாமத்தில் அப்படியே சம்பவிக்க போகிறது. எந்த சூழ்நிலையில வருத்தத்தோடு என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க, அந்த சூழ்நிலையில தான் இதை செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் வேதனை, உங்கள் துக்கங்கள் சந்தோஷமாய் மாறுகிற காலத்திற்குள் நீங்கள் வந்து விட்டீர்கள். இந்த 4 காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும் பொழுது எரேமியா 30:19 அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது, அவைகளிலிருந்து ஸ்தோத்திரமும் ஆடல் பாடல்களின் சத்தமும் புறப்படும். எந்த இடத்துல துக்கத்தின் ஒலி வந்துச்சோ, எந்த இடத்துல வேதனையின் ஒலி வந்துச்சோ, அந்த இடத்துல ஆடல் பாடலின் சத்தமும் ஸ்தோத்திர பலிகளும் ஏறெடுக்கப்படும். அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன், அவர்கள் குறுகி போவதில்லை. ஆமாங்க, கர்த்தர் தான் சொல்லுகிறார். இந்த சந்தோஷத்தை, சமாதானத்தை, உங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் அவர் வர்த்திக்க பண்ணுகிற நேரத்திலேயே அது குறுகி போகாமல் அவருடைய கரம் பாதுகாக்க போகிறது. அவர்களை மகிமைப்படுத்துவேன், அவர்கள் சிறுமைப்படுவதில்லை. இனி இந்த சிறுமை, இன்னைக்கு நீங்க எந்த வேதனையோடு என்னை பார்க்கிறீங்களோ, இந்த குறிப்பிட்ட காரியத்துல இனி சிறுமைப்படுத்த மாட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இனி இந்த காரியம் உங்கள் வாழ்க்கையில் வருவதில்லை. பெரிய சமாதானம், சந்தோஷம் உங்களுடையதாக மாறப்போகிறது. நம்ம ஜெபிக்கலாமா? நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. நீர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காய் நன்றி. என்னை கேட்கிற வேதனையோடு, இருதய ஆழத்தில் பாரத்தோடு என்னை கேட்கிற ஒவ்வொருவருக்காய் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. சூழ்நிலைகளை மாற்றப்போவதற்காய் நன்றி ஆண்டவரே. நீர் சொன்ன காரியங்கள் அப்படியே அவர்கள் வாழ்க்கையில் நிறைவேறட்டும் ஆண்டவரே. நீர் ஆமென்றும் ஆமேனென்றும் அதை செய்து முடிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அப்படி செய்வதற்காய் நன்றி. சந்தோஷம், மகிழ்ச்சியும் இவர்கள் வாழ்க்கையின் அனுபவமாய் மாறட்டும். அப்படி செய்வதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் சுவாமி, ஆமென். சந்தோஷமா இருங்க. உங்கள் துக்கம் மாறி ஆடல் பாடல் சத்தம் உங்கள் வாழ்க்கையில் உண்டாக போகிறது. God bless you.